பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த இடம் அழகா இருக்குதா? இங்க ஒரு ஒலிவ மரம் இருக்குல்ல, நம்முடைய ஜெபமலையில இது இருக்குது. ஒரு ஊழியத்திலிருந்து அந்த ஊழிய செய்கிற சகோதரர் இந்த மரத்தை நம்ம ஊழியத்திற்கு கிஃப்டா கொடுத்தாங்க. இது எருசலேமிலிருந்து இஸ்ரேல் தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒலிவ மரம். அதை வைத்து பராமரித்து கொண்டிருக்கிறோம். இங்க வந்து அதை பார்க்க முடியும். பின்னால அருவி விழுகிற சத்தம் கேக்குதா? குற்றால அருவி மாதிரி தெரியுதா? இங்க நம்ம ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஜெபிக்க வருகிற பிள்ளைகள் ஒரு இயற்கை சூழ்நிலையை உணர்ந்து ஒரு ஒரு அட்மாஸ்பியரோட இருக்கணும் என்பதற்கு தான் நிறைய காரியங்களை ஆண்டவருடைய வழி நடத்துதல் படி செய்து வைத்திருக்கிறோம். நீங்க வந்து இங்க ஜெபிக்க வந்தீங்கன்னா தங்கி ஜெபிக்கலாம். இந்த மாதிரி அழகான இடங்களை பார்த்து ஜெபத்துல நீங்க தரித்திருக்கலாம். சரி, இன்னைக்கு ஆண்டவர் என்ன வசனம் தருகிறார்னா, நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். உன் நாட்கள் பெருகும், ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். மனிதனுடைய ஆயுச நாட்கள் 70 வருஷமும் பலத்தின் மிகுதினால் 80 வருஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த காலத்திலேயே இப்ப ஆயுச நாட்கள் குறைந்து கொண்டே வருகிறாரு. ஆனால் உன் ஆயுச நாட்கள் நீடித்திருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கான ஆலோசனை தருகிறார். நீங்க வியாதிப்பட்டு பலவீனப்படும் போது என் ஆயுசு முடிந்துருமோன்னு பயம் வந்துடும். இன்னொரு 10 வருஷம் கூட்டி கொடுத்தா நல்லா இருக்குமே, ஆயுச நாட்கள் பெருக நான் நல்லா இருக்குமே, என் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவங்களுக்கெல்லாம் நான் ஜெபிக்கணும், அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவதை பார்க்கணும் அப்படின்னு ஒரு நல்ல இருதயம் இருக்கும். அப்ப ஆயுச நாட்கள் பெருகிறதுக்கு என்ன செய்யணுமா? என்னாலே உன் நாட்கள் பெருகுன்னு கர்த்தர் சொல்றார். உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தி ஆகும். அப்ப ஆயுசு நாள் விருத்தி ஆகும்னா என்ன பண்ணணும்ன்றதை ஆண்டவர் சொல்றார். நீங்க வந்து எபேசியர் 6 அதிகாரத்துல வாசித்த பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லும் போது, பிள்ளைகளே, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் தாயையும் தகப்பனையும் கன பண்ணுவாயாக. பெற்றோரை நீங்க கனப்படுத்தி சந்தோஷமா வச்சீங்கன்னா உங்களுடைய ஆயுச நாட்கள் பெருகும்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப உங்களுடைய அப்பா அம்மாவை நேசிக்கிறீங்களா? தாய் தகப்பனை கீழ்ப்படுகிறீங்களா? வயதான காலத்துல அவங்கள அசட்டை பண்ணி அவங்களுடைய வார்த்தை கனப்படுத்தாம அவங்கள ஒரு ஓரமா உட்காருன்னு சொல்லி மனதை வேதனைப்படுத்துறீங்களோ? யோசித்து பாருங்க. உங்களுடைய பெற்றோர் உங்க வீட்டுல இருந்தீங்கன்னா, ஒருவேளை வயதானவங்களா படுக்கையில இருந்தா கூட அவங்கள அன்பா வைத்துக் கொள்ளுங்க, அவங்க மேல பாசம் காட்டுங்க, அவங்கள சந்தோஷமா வைத்துக் கொள்ளுங்க. அது உங்களுடைய ஆயுச நாட்களை பெருக பண்ணும். அப்புறம் ஆண்டவர் ஆயுச நாளை பெருக்க முடியும்னு அவரே வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப தாய் தகப்பனை கீழ்ப்படியாம தாய் தகப்பனுடைய உள்ளத்தை காயப்படுத்தினா உங்களுடைய ஆயுச நாட்கள் குறைந்து விடும் என்று அர்த்தம். அதனால நீங்க வியாதியில் இருக்கீங்களா, படுக்கையில் இருக்கீங்களா, உங்களுடைய பெற்றோரை நீங்க சந்தோஷமா வச்சிருந்தீங்களான்னு சிந்திங்க. அவங்களை காயப்படுத்தியிருந்தா உடனே அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. நீங்க வீண் பிடிவாதம் பிடிச்சு அதுதான் காரணம் எல்லாம் சொல்லாதுங்க. அவங்க இப்படி இருக்கட்டுமே, இன்னும் கொஞ்ச நாள் வாழ போறாங்க. நீங்க போய் உங்களை தாழ்த்தி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி அவங்கள சந்தோஷப்படுத்துற காரியம் செய்யுங்க. வியாதி சுகமாயிரும், ஆயுச நாட்கள் நீடித்திருக்கும். கர்த்தராலே அது நடக்கும். இதெல்லாம் செய்யாம மருந்து மாத்திரைக்கு ஆஸ்பத்திரிக்கு ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா பணம் செலவு பண்ணி நீங்க பெரிய பலனை பார்க்க முடியாது. வசனத்துக்கு கீழ்ப்படியும் போதுதான் அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும். யோசிச்சு பாருங்க. உங்க அப்பா அம்மா பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? இல்லைங்க, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க உயிரோடு இருக்கும்போது நான் சந்தோஷமா வைக்கல, இப்ப என்ன பண்றது? ஆண்டவருடைய பாத்துல போய் விழுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என் பெற்றோரை சந்தோஷமா வைக்காம போயிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சு எனக்கு இறக்க செய்யுங்கன்னு ஆண்டவர்கிட்ட அழுதுங்க. கர்த்தர் ஒருவேளை இறக்கம் செய்வார். அதனால உங்க தாய் தகப்பனை அற்பமா நினைக்காதுங்க. மனைவிமார் உங்களுடைய தாய் தகப்பனா இருந்தாலும் கணவனுடைய தாய் தகப்பனா இருந்தாலும் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசித்து அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ளுங்க. அது உங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை இழந்து நிக்கிறீங்கல்ல, உங்களுக்குள்ள ஒரு மரண பயம் வந்திருக்குது இல்ல, உங்களை தாழ்த்துங்க, வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டு என்னாலதான் ஆயுச நாட்கள் நீடித்திருக்க செய்ய முடியும். டாக்டரால முடியாது, மருந்தால முடியாது. அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அதை வச்செல்லாம் நடக்காது. அப்படின்னா பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் 120 வருஷம் 150 வருஷம் வாழணும்ல.
எத்தனை பேர் சின்ன வயசுல செத்து போயிடுறாங்க. கோடீஸ்வரங்க தான், பணத்தை வச்சு எல்லாம் காப்பாற்ற முடியாது. ஆண்டவருடைய கிருபை. அதுக்கு உங்களை தாழ்த்துங்க. இப்போ ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, என் தாய் தகப்பனை நான் சந்தோஷமா வைக்கணும், என் ஆயுசு நாளை நீடித்திருக்க பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. அதுக்கு ஏற்றபடி உடைய வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கிறேன். எங்க அப்பா அம்மாவை நான் நேசிக்கிறேன். அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு என்னை தாழ்த்துகிறேன். அவங்கள சந்தோஷமா வைக்க ஒப்பு கொடுக்கிறேன். என்னையும் ஆசீர்வதித்து இந்த வியாதியெல்லாம் மாற்றி, மரண பயத்தெல்லாம் மாற்றி, நீங்க வாக்கு கொடுத்தபடி இந்த ஆயுசு நாட்களை நீடித்திருக்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.